இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஒரு லாயர், ஒரு டீச்சர் 2 பேருமே பக்கத்து பக்கத்து வீட்ல வாழ்ந்து வராங்க. அப்படி இருக்கும்போது 2 பேருமே ஒரே வகையான செடிய அவங்களோட தோட்டத்துல நடுறாங்க. ஒரு நாள் நைட்டு ரொம்பவே பலத்த காத்தோட ஒரு பெரிய மழை பெய்யுது. அடுத்த நாள் காலையில செடிக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு 2 பேருமே அவங்களோட தோட்டத்த பார்க்கும்போது, இந்த லாயர் அவரோட தோட்டத்த பார்த்து ஷாக் ஆகுறாரு. அவர் நட்ட அந்த செடி அந்த இடத்திலேயே இல்ல. எங்க போச்சுன்னு கூட தெரியல. இதனால ரொம்பவே சோகமான அந்த லாயர் டீச்சரோட கார்டன்ல போய் பார்க்குறாரு. அங்க பார்த்தா அந்த டீச்சர் நட்ட செடி அப்படியே கம்பீரமா நிக்குது. இத பார்த்து ஷாக் ஆன அந்த லாயர் டீச்சர் கிட்ட கேட்கிறாரு, நம்ம 2 பேருமே ஒரே நேரத்துல ஒரே வகையான செடிய தான் நட்டோம். உன்ன விட என்னோட செடிய நான் ரொம்பவே பத்திரமாவும், அதிக தண்ணி ஊத்தி பாதுகாப்பா பார்த்துக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு என்னோட செடி காத்துல எங்க போச்சுன்னு கூட தெரியல. உன்னோட செடி ரொம்பவே கம்பீரமா நிக்குது எப்படின்னு கேட்கிறாரு. உடனே அந்த டீச்சர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, நீங்க உங்களோட செடிக்கு தேவையான தண்ணிகளை டெய்லியுமே ஊத்துறீங்க. இதனால அதோட வேர்கள் பூமிக்கு அடியில தண்ணியை தேடி போகாம பூமியோட மேல் பகுதியிலேயே இருந்திருக்கும். இதனால அதோட வேர்கள் ரொம்ப வீக்காவும் இருந்திருக்கும். ஆனா என்னோட செடிக்கு எப்பவாவது தேவையான டைம்ல மட்டும்தான் தண்ணி பாய்ப்பேன். இதனால அந்த வேர்கள் தண்ணியோட தேவைக்காக பூமிக்கு அடியில வரைக்கும் போயிருக்கும். அண்ட் வேர்களும் ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் இருந்திருக்கும். இதனால எவ்வளவு பெரிய மழையா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய காத்தடிச்சாலும் சரி, அதோட வேர்கள் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால இந்த செடிக்கு ஒண்ணுமே ஆகாதுன்னு சொல்றாரு. இது மாதிரிதான் லைஃப்லயும் நம்ம ஒரே இடத்துல நமக்கு தேவையானதெல்லாம் கிடைச்சி கம்ஃபர்ட் ஜோன்ல மூழ்கிட்டோம்னா நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா கூட அதை தனியா சமாளிக்க முடியாம போயிடும். ஆனா அதுவே எவன் ஒருத்தன் சுயமா உழைச்சி சொந்த கால நிக்கிறானோ அவன் எப்படிப்பட்ட சுச்சுவேஷன்லயும் பொழைச்சிப்பான்றதுக்கு இந்த ஒரு ஸ்டோரி ஒரு பெரிய எக்ஸாம்பிள்.